பொம்மை படம் மாதிரி இருக்கு. பொம்மை படம் மாதிரி படம் ஒன் டைம் பார்க்கலாம்ண்ணா. சூர்யாவுக்கு இன்னும் பெட்டராக ரெடி பண்ணியிருக்கலாம் படம். ஆமாம், இன்னும் பெட்டராக ரெடி பண்ணியிருக்கலாம். அது சூர்யா போட்டு ஜேபிஎம்லாம் ஓடிடியில் விட்டாங்க. நல்ல படத்தெல்லாம் தேட்டரை விடுறப்பெல்லாம் அவரு ஒன்றும் பெருசாக வரதில்லை. ஆமாம், கம்பேக் கிடைக்கல. ஆமாம், ஒரு டைம் பார்க்கலாம். மற்ற படத்துக்கு ஏதோ பரவாயில்ல. கம்பேக்லாம் இதெல்லாம் இல்லை. ஒரு அயன் இது மாதிரி வரணும் படம். மற்றபடி ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா சூப்பராக இருக்கு. சிறப்பான தரமான சம்பவத்தை பார்த்துட்டு தான் வரோம். எல்லாரும் போய் பாருங்க. 1000 கோடிலாம் கலாய்க்க விரும்பல. கங்குவால விட்டதை எங்க பிடிச்சிட்டாரு. சூர்யா தான் கம்பேக் தான். சூர்யானா தான் பரவாயில்ல சார். கங்குவாவே பார்ட் 2 பார்க்கலாம். முடியல சார். 3 மணி நேரமா உட்கார வச்சு எவ்வளோ சார் உட்கார முடியல சார். ஆவரேஜ் தான். இது எஃபோர்ட்ஸ் நவர் ஃபெயில் ஆங்கிள் சொல்லுவாங்க. அது மாதிரி சூர்யா வந்து எஃபோர்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்காரு. பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் சொல்லுவேன். என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆவரேஜ் தான். ஆனால் பட் நல்லா முயற்சி பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப லென்த் அதிகம். ஆனால் ரொம்ப ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப லென்த் அதிகம். 1993 கொண்டு வராங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 1960 வருது கதை. அப்புறம் 1890 போகுது. எக்ஸ்ட்ரா போயிட்டு கதையை கொண்டு வராங்க. அவங்க நல்லா கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ். பட் கொஞ்சம் படத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப லாக்லாம் ரொம்ப நேரம் முடியல. ரொம்ப லாக் அடிச்சுட்டே தான் இருக்கு. 10க்கு ஒரு 3 to 4 சொல்லலாம். 4 சொல்லலாம். படம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதாவது நல்ல ஸ்டோரி இருக்கு. பழக்கமான கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி நல்ல கருத்து. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு போராட்டம் மாதிரி தான் இருக்கு படம் ஒரு நல்ல ஸ்டோரியா மாசா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒருத்தர் லாஸ்ட் டைம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். சிரிக்காம இருக்காங்க, அதை சிரிக்க வச்சு காட்டுறாரு. அவ்வளோதான். ஒரு டைம் பார்க்கலாம். என்ன ப்ரோ? ப்ரோ ஃபைட் இருக்கு ப்ரோ, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ட்விஸ்ட் இருக்கு. ஃபைட்ல ட்விஸ்ட் இருக்கு. கம்பல்சரி ஃபைட்ல ட்விஸ்ட் இருக்கு. சிரிக்கலாம். கடைசி டைம் சிரிக்கலாம். ஒரு மாதிரி ஃபீலா கொண்டு போய் சிரிக்க வைப்பாங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. சூப்பர். சூர்யா சூப்பரா நடிச்சிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் படம் போல எப்பயும் போல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூர்யா ரசிகர் சொல்லுவாங்க. இல்ல படம் நிஜமாவே நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் சூர்யோட ஆக்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காரு அவரு. இந்த படம் கண்டிப்பா ஒரு கம்பேக் படம் தான். சூர்யாவோட இது கங்காவோட சேர்ந்து போயிடுது. இல்ல சூர்யாவுக்கு இது கங்குவாக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக் படம் தான். எந்த ஒரு இடத்துலயுமே லேக் இருக்காது. லவ்வா சரி, ஆக்ஷனா சரி, எல்லாருமே சூப்பரா எடுத்திருக்காங்க. சூர்யா நல்ல படம் இது. எல்லாருமே நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாங்க. ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம். நல்லா இருந்துச்சுங்க. சூர்யா கம்பேக் இருக்குமா? படம் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. கம்பேக் ப்ரோ. படம் நல்லா இருக்குங்க. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி. நல்லா சூர்யாவோட கங்குவாவோட இது நல்லா இருக்கு. சூர்யாவோட கம்பேக்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ரெட்ரோ நல்லா இருக்கு. அதனால சொல்ல கார்த்திக் சுப்ராஜ் டேரக்டர், சூப்பர் டேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுக்கோசரம் வந்தேன் நான். படம் நல்லா கங்குவாவோட நல்லா இருக்கு. மியூசிக்ல இருந்து ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாப்ல கதை கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் செகண்ட் ஹாப்ல தான் கதையே ஆரம்பிக்குது. படமே லவ் அண்ட் வாதர் கரெக்டா கொண்டு போயிட்டாங்க. லவ் ஆக்டர் வாரன் சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. கதைக்கேற்ற ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ரெட்ரோவும் கரெக்டா டைட்டில் ஏற்ற மாதிரி நல்லா தான் இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. லேக் இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் லேக் இருக்கு. கொஞ்சம் வெளியில போற சீன்லாம் கொஞ்சம் லேகா இருக்கு. மற்றபடி படம் லேகுன்னு சூப்பரா இருக்கு. ஆனால் மற்றபடி பார்க்கல. ஃபீல் குட் மூவியா ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். நான் பார்க்கலாம். எல்லாமே நல்லா ஒரு 8 கொடுக்கலாங்க ப்ரோ. எல்லாமே செம்மையா இருக்கு ப்ரோ. சொல்லலாம் ப்ரோ. இல்ல கங்குவா விட நல்லா இருக்கு ப்ரோ. லைக் அது ஃப்ளாப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது நல்லா இருக்கு ப்ரோ. வரலாம் ப்ரோ. எல்லாமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. சைல்ட்ல இருந்து வயசான வரைக்கும் எல்லாமே வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா படம். பிடிச்சிருக்குண்ணா. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. செம்ம கம்பேக்கா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா போய் வரேன். சூப்பரா இருக்கு. ஒரு ட்ரீட்டா இருக்கும். கம்பேக் பாட்டுல நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மிரட்டுட்டாங்கண்ணா. வேற லெவல்ல இருக்கு. கம்பேக் தான். கண்டிப்பா கம்பேக் தான். சூர்யா மிரட்டுட்டாங்க. சூப்பரா பண்ணிடுறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஒர்த்து. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூர்யா பேக் கண்டிப்பா அந்த ஃபார்முக்கு. கண்டிப்பா ப்ரோ. படம்லாம் சூப்பரா இருந்தது. தரமா இருந்தது. மாசா இருக்குது. எல்லாமே இருந்தது. சூர்யா எல்லாமே கடைசியில பயங்கரமா இருந்தது. தல லேக் இல்லாம போதா. சூப்பரா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்க லைக் பண்ணி பாக்குறாங்க. மெயினா சூர்யா கம்பேக்
கம்பேக் ஃபிலிம் இது ஃபுல்லாக ஆக்ஷனு. கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன் சூப்பர். இல்லை எல்லாம் குடும்ப குழந்தைங்களாம் பார்க்கலாம். ஃபேமிலியோட பையனை ரசிச்சு பார்த்துருக்கான். நல்லா நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. சூர்யா கம்பேக் பாஸ். கம்பேக் சூப்பர்ண்ணா. படம் எப்படிங்க இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.